சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5200 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் 15610 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,24,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை 28 நாட்களில் கிலோவிற்கு 1,44,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 4 லட்சம் ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்தித்துள்ளார். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானம் தரையிறங்கும் போது விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது. விமானத்தில் பயணம் செய்த அஜித் பவார் உட்பட 5 பேரும் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 29 RSWs at a right turn heading 065. There is moderate to heavy precipitation in about about 10 milestone. அஜித் பவார் பயணித்த விமானம் விழுந்து நொறுங்கிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அஜித் பவார் பயணித்த விமானம் விழுந்து நொறுங்கி முழுவதும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. விபத்து நடந்த பகுதியில் உடல் பாகங்கள் சிதறி கிடந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஜித் பவார் பயணித்த விமானம் கீழே விழுந்ததும் 5 முறை வெடித்து சிதறியதாக விபத்தை நேரில் பார்த்தவர் கூறியுள்ளார். விமானம் முழுவதும் தீ கட்டுக்கடுங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்ததால் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கையில் கட்டியிருந்த கை கடிகாரத்தின் மூலம் அஜித் பவாரின் உடல் அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடல்கள் தீயில் கருகியதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் கை கடிகாரம் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் உடல் பாராமதியில் உள்ள வித்யா பிரதிஷ்தான் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அஜித் பவாரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்து வருகின்றனர். அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் கதறி எழுந்தனர். அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார், சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் துக்கம் தாழாமல் கண்ணீர் சிந்தினர். அஜித் பவார் விமான விபத்தில் பலியானதற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அஜித் பவார் மக்களின் தலைவராக விளங்கியதாகவும் அவரது மறைவு அதிர்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் தமது இரங்கல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அஜித் பவார் உயிரிழந்தது குறித்து விமான விபத்து விசாரணை பணியகம் விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நிகழ்ந்த பாராமதி பகுதிக்கு நேரில் சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர். அஜித் பவாரின் அகால மரணத்தை தொடர்ந்து 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அஜித் பவார் மறைவு மாநிலத்திற்கே பேரிழப்பு, ஒரு நல்ல நண்பரை இழந்துவிட்டேன் என்று முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் கவலை தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்தது குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார்.
பாஜக கூட்டணியிலிருந்து அஜித் பவார் விலக இருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியுள்ளது. பாரம்பரிய முறைப்படி குதிரைகள் பூட்டிய சாரட்டில் அழைத்து வரப்பட்ட குடியரசுத் தலைவரை பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர், மக்களவை சபாநாயகர் ஆகியோர் வரவேற்றனர். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை தொடங்கியதுமே விபிஜி ராம்ஜி திட்டத்தை திரும்ப பெற கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். கடும் அமளிக்கு மத்தியில் குடியரசுத் தலைவர் தமது உரையை வாசித்தார். संसद के इस समावेश सत्र को संबोधित करते हुए मुझे अत्यंत खुशी हो रही है. बीता वर्ष भारत के तेज विकास और विरासत के उत्सव के रूप में स्मरणीय रहा है. ये कालखंड अपने साथ अनेक प्रेरणाएं लेकर आया है. इस समय वंदे मातरम के 150 वर्षों होने पर पूरे देश में समारोह आयोजित हो रहा है. கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி அரசு பயணிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த சில ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு 4 கோடி கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட உள்ளது. ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 12 கோடியே 50 லட்சம் குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அமைதியான சூழல் சிலரது கண்களை உறுத்துவதாகவும் முதல்வர் விமர்சித்துள்ளார். சென்னை அடையாறில் சாலையோரமாக சாக்கு மூட்டையிலிருந்து பீகார் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் மத்திய கைலாஷ் அருகே 2 வயது குழந்தையின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பீகார் இளைஞரின் மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் நிலையில் அவரது உடலை போலீசார் தேடி வருகின்றனர். பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற உள்ள விழாவில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என வெளியான தகவலுக்கு தாவேகா மறுப்பு தெரிவித்துள்ளது. கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தாவேகா துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேகா இறுதி வேட்பாளர் பட்டியல் அடுத்த ஒரு வாரத்தில் தயாராகும் என தகவல் வெளியாகி உள்ளது. கூட்டணி எதுவும் அமையவில்லை என்றால் 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்க தாவேகா முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 34வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுங்கம்பாக்கத்தில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்து கூறியதாக தொடரப்பட்ட வழக்கு தமிழக அரசு நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்து 1728 நாட்களில் 4000 திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 4000வது குடமுழுக்கு பெரம்பூர் சேமாத்தம்மன் கோயிலில் நடைபெற்றுள்ளதாகவும் மதவாத அரசியல் செய்வோருக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ராசிபுரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள பொன் வரதராஜ பெருமாள் கோவிலை முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் பார்வையிட்டார். முதல் கால யாகசாலை பூஜையையும் அவர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார்.
திமுக ஆட்சியில் ஏற்பட்ட விலைவாசி உயர்வு குறித்து அதிமுக சார்பில் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் தொடங்கும் பிரச்சாரம் பின்னர் பேரூராட்சி பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். எங்களுக்கு யாரும் பூஸ்ட் அளிக்க தேவையில்லை என விஜயின் தந்தை சந்திரசேகர் கருத்துக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் பவர் கொடுப்பார் என அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் கூறியிருந்த நிலையில் தங்களது கட்சிக்கு ராகுல் வழங்கும் பூஸ்ட் போதும் என கருத்து தெரிவித்தார். தமிழகத்தின் ஓவைசியாக பாஜகவால் களம் இறக்கப்பட்டவர் விஜய் என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். கிறிஸ்தவர்களின் வாக்குகள் திமுகவுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக விஜயை பாஜக களமிறக்கி இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். கறிக்கோழி விலை உயர்வு தங்களது போராட்டத்தால் ஏற்பட்டது அல்ல என கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விலை உயர்வு தற்காலிகமானது எனவும் விரைவில் நிலைமை சீராகும் எனவும் கூறியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோயிலில் இன்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. தை மாத வளர்ப்புறையில் வந்த ஒரே முகூர்த்த நாள் என்பதால் வழக்கத்தை விட அதிகமான திருமணங்கள் நடந்துள்ளன. சென்னை வியாசர்பாடியில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் எந்திரத்தில் இரும்பு தகடு வைத்து நூதன முறையில் பணத்தை திருட முயற்சி. வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மலை மீது தடையை மீறி ஏறியதாக சின்னத்திரை நடிகை அர்ச்சனா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அர்ச்சனாவிடம் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் அவருக்கு அபராதம் விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நிலவும் வடகலை தென்கலை பிரச்சனையில் தீர்வு காண உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரபந்தம் பாடுவதில் நீடிக்கும் பிரச்சனையில் மத்தியஸ்த தீர்வை எட்ட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் நட்சத்திர வீரர் ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி போட்டியில் இத்தாலி வீரர் முசர்டி காயம் காரணமாக பாதியிலேயே வெளியேறியதால் ஜோகோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய ஓபனில் அதிக வெற்றிகளை குவித்த டென்னிஸ் ஜாம்பவான் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரரின் சாதனையை செர்பிய வீரர் ஜோகோவிச் முறியடித்துள்ளார். 102 வெற்றிகளை ஃபெடரர் குவித்திருந்த நிலையில் ஜோகோவிச் தமது 103 வெற்றியை பதிவு செய்து அசத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. டாஸ் வென்று இந்திய அணி பவுலிங் தேர்வு செய்துள்ளது.